எங்கள் அப்பா அம்மாவோட கூட வளர்க்கப்பட்டேன். கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு கிராமம் தான். பல்லடத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் பல்லடத்துக்கும் இயேசுக்கும் சம்மந்தம் இருக்குது, எனக்கும் இயேசுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால் கர்த்தர் இங்கே சம்மந்தப்படுத்திருக்கிறார், நான் நம்புகிறேன். ஆமென். இப்போ கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு கிராமம், யாருக்கெல்லாம் தெரியும் கள்ளக்குறிச்சி? தெரியல. அந்த கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு கிராமம். 5 வயசு வரைக்கும் நான் எங்கள் அப்பா அம்மாவோட கூட டெல்லியில் இருந்தேன். 5 வயசு முடிஞ்ச உடனே எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எனக்கு ஒரு தம்பி 2 தங்கச்சி, மொத்தம் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 6 பேர். எங்கள் பெரியம்மா வீட்டில் நான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் படிக்க வச்சுட்டு அவங்க டெல்லி என்கிற பகுதிக்கு போயிட்டாங்க. சொல்லுங்கள், ஏசுனா யாருன்னு தெரியும்? இயேசு பற்றி கேள்விப்படதே இல்லை. இப்போ இருக்க மாதிரி அப்போ கிராமத்தில் சர்ச்செலாம் கிடையாது, ஏதோ ஒரு இடத்துல. இப்போ தெரியும் இல்லையா, நம்ம அம்மா வீட்டில் வளர்கிறதுக்கும் மற்றவங்க வீட்டில் வளர்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம். பாசத்துக்காக, அன்புக்காக ரொம்ப எங்கிற நாட்கள். வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, டெல்லியிலேருந்து வருவாங்க. 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்க. வரும்போது அவன் அம்மா சொல்லுவாங்க, நான் தான் உங்கள் அம்மான்னுவாங்க. ஏன்னா நாங்கள் கூப்பிட்டு வளர்ந்ததெல்லாம் யார் தான்? பெரியம்மாவை தான் அம்மா, பெரியப்பாவை தான் அப்பான்னு கூப்பிட்டோம். சின்ன வயசுலேயே இப்போ இருக்கிற மாதிரி ஃபோன் கால், வாட்ஸ்அப் எதுவுமே கிடையாது. லெட்டர் தான். ஏழு லெட்டர் பார்த்துருக்குறீங்க. அதில் எழுதி அனுப்பல, அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த 6 உயிர் அம்மா அப்பா. அந்த வார்த்தை நிறைய பேருக்கு புதுசாக தெரியும்ல. ஆமாம், இதுதான் எங்களுடைய. நல்லா இருக்கியான்னு கேட்டு அவங்க நல்லா இருக்கான்னு பதில் அனுப்புறதுக்கு 15 நாள் 20 நாள் ஆகிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். எங்கள் கிராமத்தில் மாடுலாம் இருக்கும். அந்த மாட்டுடைய சாணிலாம் அல்னா தான் எனக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பாடே போடுவாங்க. மாட்டுடைய சாணி அல்னா தான் சாப்பாடு. மாடுலாம் பார்த்துருக்கீங்களே. ஸோ மாடு மேய்க்கிறது, மாட்டு சாணி அல்றது, மாட்டுக்கு தண்ணி வைக்கிறது, மாட்டுக்கு தவிடு வைக்கிறது, இப்படி மாடு டிபார்ட்மெண்ட் எல்லாமே இந்த மாட்டோட டிபார்ட்மெண்ட். ஸோ என்னுடைய வேலை தான். ஒரு நாள் மாடு மேய்க்க போனால் எனக்கு சோறு போட மாட்டாங்க. இந்த மாதிரி அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அன்புக்காக, பாசத்துக்காக ரொம்ப. எனக்கு சின்ன வயசில் கிராம சைடில் அந்த ஆடி மாதம்லாம் வந்து பயங்கரமாக கூழ்லாம் ஊற்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பயங்கரமாக உடுக்கெல்லாம் அடித்து சாயங்காலம் ஆனால் ஸ்கூல் விட்டுட்டா அந்த எப்படிலாம் அந்த உடுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த கூழ்லாம் வாங்கி குடித்து அந்த மாவுலாம் கொடுப்பாங்க. இதுதான் எங்களுடைய ஸ்நாக்ஸாக இருக்கும். ஓடி போய்டுவோம் அவங்க எப்படிலாம் அடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு. எனக்கு இல்லை, அந்த பார்க்க எனக்குள்ள என்னென்னா, நானும் என்ன பண்ணோம், அந்த மாதிரி உடுக்கெல்லாம் அடித்து அந்த சாமி, அந்த கடவுளெல்லாம் வணங்கி ஆராதிக்கணும், அவங்கள மாதிரி ஒரு பூசாரியாக மாறணுன்றது என்னுடைய ஆசை சின்ன வயசில். இப்போது பெரியவங்களாம் அந்த கிராமத்தில் இந்த வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு பாட்டியம்மாலாம் இருப்பாங்க, தாத்தாங்களோட மாடி மேய்ச்சிக்கிட்டு. இந்த ஆத்தா நம்ம மேலே வரணும்னு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த தெருவுலேயே அந்த நுனி வேப்பிலை இருக்கும் தெரியுமா? அந்த நுனி வேப்பிலெல்லாம் நம்ம சாப்பிட்டா நம்ம மேலே என்ன வந்துடுவாங்களாம், ஆத்தா வந்துடுவாப்பா. காலையில் எழுந்தோடனே அந்த வேப்பிலைக்குள்ளே யார் இருக்கா, ஆத்தா வந்துடுவாங்க. நானும் காலையில் எழுந்து ஓடி போய் எல்லாம் அந்த வேப்பிலையெல்லாம் சாப்பிட்டு எப்படியாவது இந்த ஆத்தா நம்ம மேலே வந்துடணும்னு ஒரு பெரிய, ஏன்னா எதை பார்க்குறோமோ அது நமக்குள்ளே என்ன பண்ணும். சின்ன வயசில் நம்மளும் அந்த மாதிரி மாறணும். ஏசுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை. நானும் நிறைய வேப்பிலை சாப்பிட்ருக்கேன். இது வரைக்கும் எந்த ஆத்தாவும் வரல. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்ன தேடு. பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காய். ஆமாம், எங்கெங்கயோ எத்தனையோ தெய்வங்களை நம்ம தேடி போயிருக்கிறோம். ஆமாம் தானே? ஆனால் நான் தேடாத ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் என்னை தேடி வந்து எனக்காய் ஜீவனை கொடுத்து, ஆமென், உனக்கு நான் இருக்கேன் என்று சொல்லி கை தூக்கி விட்டு வாழ வைக்கிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. எங்கள் குடும்பத்திலே நான் தான் அதிகமாக படிச்சிருக்கிறேன். 9th வரைக்கும். என் தம்பி தங்கச்செல்லாம் ஸ்கூல் பக்கமே போனதில்லை. ஸ்கூல் போனதுக்கான மெயின் காரணம் என்னென்னா, மதியத்தில் சாப்பாடு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த சாப்பாட்டுக்காகவே ஸ்கூல் போவேன். அதில் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது, ஆனால் பசி மாத்திரம். அதில் புழு இருக்கும், வண்டு இருக்கும், அதான் நான்வெஜ். அப்படியே தூக்கி வெளியில் போட்டு, எது இருந்தாலும் நமக்கு சோறு தான் முக்கியம். ஏன்னா நம்ம ருசிக்காக சாப்பிட்ற கூட்டம் இல்லை, பசிக்காக சாப்பிட்ற கூட்டம். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? ஐ மீன், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட வேல்யூ, அதோட வழி. ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காத அந்த தெருவிலேயே வேஸ்ட்டாக போகிற சாப்பாடு, கீழே கொட்டுற சாப்பாடு எல்லாமே, கீழே கொட்டுறதுக்கு முன்னாடி எங்கிட்ட கேட்பாங்க, நீ சாப்பிட்றியாப்பா அப்படின்னு. நான் சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நுரம் வந்திருக்கும், ரேஷன் வச்சு சாப்பாடு தான். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பயங்கரமான பசி. நம்ம உரிமையை கேட்கவும் முடியாது, ஏன்னா இருக்கிறது அம்மா கிட்ட இல்லை, பெரியம்மா கிட்ட. இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை சின்ன வயசில் இருந்துச்சு. நான் முதல்ல இயேசுவை பற்றி எப்போ கேள்விப்படுறேன் அப்படின்னா, 2003வது வருஷம் நான் 7th படிக்கிறேன். அப்போ தான் முதல்ல இயேசுங்கிற பேரை கேள்விப்படுறேன். எப்படின்னா, அந்த சண்டே கிளாஸில் பிஸ்கெட்லாம் கொடுத்து சொல்லிக் கொடுப்பாங்க தெரியுமா? அப்போ சில பாட்டெலாம் 2003 சொல்லி கொடுத்தாங்க. என்னென்னா, தண்ணீர்கள் கிடக்கும்போது உன்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன், நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினான், உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், நீரின்றி வாழ்வேது இறைவாம். இதில் 2003வது வருஷத்தில் சண்டே கிளாஸில் பிஸ்கெட்டுக்காக. அப்போல்லாம் எங்களோட ஸ்நாக்ஸ் வந்து அரிசி தான், ரேஷன் அரிசி இருக்குது தெரியுமா? அந்த ரேஷன் அரிசி டவுசரில் திருடி போட்டுக்குவோம், அப்பா அம்மாவுக்கு தெரியாமல். இப்போ அரிசி தான் ஸ்நாக்ஸாக இருக்கிற இடத்துல பிஸ்கெட் கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல? பிஸ்கெட் கொடுத்து கூப்பிடுவாங்க. லைட்டாக சொன்னாலே தெய்வ சமூகத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு அரிசியும் என்ன பண்ணுறது, பரலோகம். இப்போ அந்த சண்டே கிளாஸ் எடுக்கிற டீச்சர், யார் இயேசுக்காய் வாழ போறீங்கன்னு ஒரு கேள்வி. உடனே கையை நான் தூக்கிட்டேன். ஏன்னா பக்கத்தில் பிஸ்கெட்டு. சொல்லுங்களேன், பிஸ்கெட்டுக்காக தான் இயேசு என்ன பண்ணினேன்,
ஏசுனா யாருன்னு தெரியாது. பிஸ்கெட்டுக்காக தான் கை தூக்குனேன். ஆனால் தூக்குன இடம் தெய்வ சமூகத்தில். எத்தனை பேர் நல்லா சம முடியல சொல்லுங்களேன். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் தாய்க்கருவிலே. பரலோகத்தில் கொஞ்ச நேரம் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. நான் 24 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க பரலோகத்தில்? அந்த ஒரு பரிசுத்தர் 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 சிங்காசனத்தில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்பட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து திடீர்னு ஏன் நின்ட்டார்? என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியல. அங்கே இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குது? ஜீவன்கள் 4 ஜீவன் எங்க ஆண்டவரே போறீங்கன்னு கேட்குறாங்க. மூப்பருக்குலாம் எங்கே போறீங்க ஏசப்பா? திடீர்னு நினைச்சு அவசரமா தூதர்கள்லாம் கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் உங்களை ஆராதிச்சுட்டு இருக்கிறோம், எங்கே போறீங்க அப்படின்னா, ஆராதனைலாம் கொஞ்சம் அது நிப்பாட்டு. கீழே ஒரு பையன் டவுசரை போட்டு எனக்காக வாழ்வனு கை தூக்குறான். நான் கையை பிடிச்சி ஆமென் சொல்லுங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் அன்னைக்கு கையை பிடிச்சவர் 2024 வரைக்கும் கரங்களே. இந்த செய்கள் உருவாகல, ஆனா என் மேல தரிசனம் உருவானதே தாய்க்கருவிலே. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் இந்த உலகத்துல தற்செயலாம் பிறக்கல? சொல்லுங்களேன், தற்செயலாம் பிறக்கல. நல்ல படிச்சு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் படிப்பு நம்ம வேண்டாம். படித்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க? ஒன்றும் சாதிக்கல. எங்கள் அப்பா அம்மாவோட கொடுப்போம், நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம். இங்கே சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். சாணியால் விடுறாங்க, அன்புக்காக ஏங்குற சூழ்நிலை. இப்படி 9th வரைக்கும் படித்து முடிச்சுட்டு நான் டெல்லிக்கு போயிட்டேன் எங்கள் அப்பா அம்மாவோட கூட. இப்போ எல்லா குடும்பத்துலேயும் ஒரு தொழில் இருக்கும், அப்படி தானே? எல்லா குடும்பத்துக்கும் ஒரு தொழில் இருக்கும். ஆனால் எங்கள் குடும்பத்தோட தொழில் எங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா நான் என் தம்பி தங்கச்சி. எங்களுடைய குடும்ப தொழில் வந்து பார்த்தீங்கன்னா குப்பை பொறுக்கிறது தான் எங்களுடைய குடும்ப தொழில். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அந்த குப்பை பொறுக்கிறவங்கள? குப்பை பொறுக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ அழகாக இருப்பாங்களே. இன்னைக்கு மைக்கை பிடிச்சி பேசுகிற பாடுகிற நான் ஏசுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். இன்னைக்கு மைக்கை பிடிச்சி பேச இதே கை பின்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடி 2008 அப்படிலாம் திரும்பி பார்த்தா என்னுடைய கரத்தில் ஒரு கோணிப்பை என்ன தெரியல, சாக்குப்பை, குப்பை பொறுக்கிற இடத்துல. அதான் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். அந்த கோணிப்பையை பின்னாடி போட்டு அப்படியே தெரு வாழையும் ஒரு பரதேசி மாதிரி, ஒரு பைத்தியக்காரங்க மாதிரி, எந்த குப்பையில் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வழி இல்லை, சப்போர்ட் பண்ணுறதுக்கோ தூக்கி விடுறதுக்கோ யாராவது இருந்தால் என்ன பண்ண மாட்டாங்க? குப்பை பொறுக்கிறது கண்டிப்பாக. தாத்தா பாட்டி அப்பா அம்மா தம்பி எங்களுடைய நாங்கள் 3வது நாள் இந்த பாட்டு எழுதினேன் எப்படின்னா, எங்கள் பாட்டியுடைய வயிற்றுக்குள்ளே மறைந்திருக்கிற எங்கள் அம்மாவுடைய கருவுக்குள்ளே ஒளிந்திருக்கிற என் கருவு கர்த்தர் பார்த்தார். ஆமாம் தானே? சில நேரத்தில் எங்கள் அம்மா வந்து என்னை பயங்கரமாக, நீலாம் எதுக்கடா பிறந்த? நீலாம் எல்லாருக்கும் சாவு வருது, உனக்கு மட்டும் சாவு வர மாட்டேது. இது யாருன்னா 10 மாதம் சுமந்து எடுத்து அம்மாவே சொல்லிக்கிறாங்க, நீலாம் எதுக்கடா பிறந்த? நீலாம் எதுக்கு பிறந்த? ஆனால் இப்போ தான் புரியுது, அம்மா நான் வேணுன்றதுக்காக தான் நீயே பிறந்திருக்கிற. எதுக்கு எதுக்கு புரியுதாமா தானே? ஊழியக்காரனை பெற்றெடுத்த கர்ப்பம் ஆஸ்வதிக்கப்பட்டது. ஆமேன். இந்த ஊழியக்காரன் வேணுன்றதுக்காக தான் நீயே பிறந்திருக்கிறது தான் சத்தியம், தான் உண்மை. ஆமேன். நல்லா கையை தட்டி சொல்லுங்களேன். இப்படி சொல்லுங்க. இப்போ ஊழியக்காரன் வேணுன்றதால தான் அம்மா பிறந்துக்கிறாங்க. சரி, இப்போ நான் அம்மாவை மட்டும்தானே பிறந்துக்கிறேன் அப்படின்னா நீ ஒரு ஊழியக்காரனை பெற்றெடுக்க போறேன்னு அர்த்தம். எசப்ப கை தட்ட அந்த பாட்டிகளை மட்டும் ஆசீர்வதிங்க. எந்த பேருக்கு புரியுது? ஆமேன். வயிற்றில் உருவாக்க போறது கரு இல்ல, கர்த்தர் பயன்படுத்த போற கருவின்னு அர்த்தம். இப்போ தெருவாலே குப்பை பொறுக்கும் போது இந்த கோணி போய் பின்னாடி போட்டு கூடாரம் தான் எங்களுடைய வாழ்க்கை. நல்ல வீடெலாம் கிடையாது. கூடாரம் பார்த்துருக்கீங்களா? ஒரு மைதானத்தில் டென்ட் அடித்து அந்த பேப்பர் மாதிரி க்ளோஸ் பண்ணி அதில் தான் அப்பா அம்மா அவங்க ஒரு தனி கூடாரம், தாத்தா பாட்டி. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் புயல் அடித்தாலும் காற்று அடித்தாலும் அந்த கூடாரத்தில் பெட்ரூம் ஹால் கிச்சன் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு 10க்கு 10 கூட சொல்ல முடியாது, அதை விட சின்னது. எந்த வசதியும் கிடையாது. இப்படி பரதேசியாய் பைத்தியமாய் வாழ்ந்துட்டு இருந்தேன். நானே உங்களுக்கு கேட்டுக்கிறேன், என்ன எதுக்கே சப்பா தெரிந்து கொண்டீங்க? எத்தனையோ பேர் இருக்காங்களா உலகத்தில், எத்தனையோ பேர் வந்து படித்தவங்க இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்கிறாங்க. ஆனால் குப்பை பொறுக்கிற ஒரு மனுஷனையும் தேடி வந்து அவனையும் உயர்த்த முடியும்னா அது இயேசுவால் மட்டும்தான். இயேசுவால் மட்டும்தான். ஆமேன். நான் குப்பை பொறுக்கும் பொழுதெல்லாம் கோணி பை பின்னாடி போட்டு நான் சொல்லி கொடுத்தேன் ஏற்கனவே. தெய்வ சமூகத்தில் ஊர் அசைவையும் அழுக்கான சட்டை அழுக்கான ட்ரௌசரு, இந்த காலில் வேறு செருப்பு இந்த காலில் வேறு செருப்பு மாற்றி பைத்தியக்கார மாதிரி ஒரு கோணி பை பின்னாடி போட்டு சின்ன வயசில் சனிக்கில் சொல்லி கொடுத்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த நாதா உங்க திரிகரத்தின் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல்.
யாருக்கெல்லாம் அந்த பாட்டு தெரியும்? சண்டே கிளாஸில் ஒரு ஜெபத்தோட ஜெயகீதங்களும். இங்கே யாராவது சண்டே கிளாஸ் டீச்சர் இருக்கீங்களா? சண்டே கிளாஸ் நான் எடுக்கிறேன். கை தூக்க சொன்னேன். கை தூக்குற பிள்ளைகளை மட்டும் ஆசிர்வதிங்க. சரி, இந்த உலகத்திலேயே ஒரு பயங்கரமான ஒரு ஊழியம் சண்டே கிளாஸ் எடுக்கிற ஊழியம் தான். நிறைய வாலிப பிள்ளைகள் இருந்த உடனே எல்லாரும் கை தூக்குவாங்கன்னு நினச்சேன். இயேசுன்னு பேர் யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்களாம் ஏதாவது ஊழியம் செய்வாங்க. ஆமென். ஏன்னா இயேசுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இயேசு சுயநலமான கிறிஸ்தவர்கள் அல்ல. நான் மற்றவர்களுக்காக ஏதாவது ஒரு ஊழியம் ஏதாவது ஒரு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இயேசு மற்றும் நான் ரட்சிக்கப்பட்டு அப்படியே உட்காந்துட்டு 30 வருஷம் 20 வருஷம் ஒரே இடத்துல தெருவில் பார்த்துருக்கீங்களா? குப்பை பொறுக்கிறவங்கள இப்போ தெருவில் நடந்து போகும்போது எங்களுக்கு பிளாஸ்டிக்கு, இந்த பாக்ஸு, உடஞ்ச பாட்டிலு, பேப்பர் இதெல்லாம் கிடக்கும். அதெல்லாம் எடுத்து அப்படி கோணி பையில் போடும்பொழுது எல்லாம் சொல்லி கொடுத்த பாட்டு, நாதா உங்கள் திருக்கரத்தின் இசை கருவினா. நாதானா என்னன்னு தெரியாது, இசைக்கருவினா என்னன்னு தெரியாது, திருக்கரனா என்னன்னு தெரியவே தெரியாது. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, தேவ சமூகத்தில் ஒவ்வொரு அசைவுக்கும் ஜீவன் இருக்கிறது. நம்ம ஊரில் இருக்க மாதிரிலாம் இருக்கிறதாங்க. டெல்லியில் குப்பை ரொம்ப கேவலமாக ரொம்ப கலீஜாக இருக்கும். பாத்ரூம் எல்லாம் குப்பையில் தான் கொட்டுவாங்க. குப்பையில் அப்படியே புழுலாம் இருக்கும், எல்லாம் மிக்சிங்காக இருக்கும். அதில் மிக்சிங்காக பாட்டிலு, பிளாஸ்டிக்கு, எங்களுக்கு தேவையான பேப்பர் இதெல்லாம் அதில் மிக்சிங்காக இருக்கும். ஒரு பக்கம் நாய் அதுக்கு என்ன தேவையோ நாய் அது தேடிட்டு இருக்கும். பன்னி அதுக்கு என்ன தேவையோ தெரியும் இல்லையா? பன்னிக்கு என்ன தேவைன்னா இயேசுனா யாருன்னே தெரியாது. இப்படி தான் வாழ்ந்தோம். பன்னிக்கு என்ன தேவைன்னு தெரியும் இல்லையா? எத்தனையோ முறை அந்த குப்பையில் மிக்சிங்காக இருக்கும்போது எடுக்கும்போது இந்த கையில் எத்தனையோ முறை அந்த பாத்ரூம்லாம் ஒட்டிக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே பழகிட்டோம். சில நேரத்தில் கழுவுறது கூட இருக்காது. இயேசுனா யாருன்னே தெரியாது. அப்போது ஒரு பக்கம் நாயை விரட்டிட்டு ஒரு பக்கம் பன்னியை விரட்டிட்டு அங்கே அதில் எங்களுக்கு என்ன தேவையோ சாக்கடைக்குள்ளே இறங்குவோம். ₹1 பாட்டில் குடிச்சிட்டு போடுற பீர் பாட்டிலாக இருக்குது தெரியுமா? அதோட விலை ₹1. அந்த சாக்கடைக்குள்ளே தான் அது மருந்து வரும். அப்படியே அதில் இறங்குவோம். எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் பரவாயில்ல, பரதேசியை போல் வாழுவோம். எங்களை கேட்கறதுக்கோ விசாரிக்கிறதுக்கோ ஒருத்தரும் இல்லை. அப்போ அதெல்லாம் செய்யும் பொழுதெல்லாம் பாடுவேன், அதான் உங்கள் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். ராகத்துக்காக தான் பாடினேன். ஆனால் பரலோகத்தில் என் கரத்தில் இசைக்கருவியாக இருக்க வேண்டிய நீ இருக்க வேண்டிய இடம் குப்பை பொறுக்கிற இடம் இல்லை. என் கரத்தில் இசைக்கருவியாக இருக்க வேண்டிய நீ இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அது ராஜாக்கள் மத்தியில, பிரபுக்கள் மத்தியில. நல்ல கையை தட்டி சொல்லுங்களேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இயேசுக்காக எழும்பதற்கு நீங்க ரெடினா உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு இயேசு ரெடி. இயேசுக்காய் வாழ்வதற்கு நீங்க ரெடினா உங்களை வாழ வைப்பதற்கு இயேசு ரெடி. அப்படி கரத்தில் இசைக்கருவியை மாறுவதற்கு நீங்க ரெடினா உங்களை நாள்தோறும் பயன்படுத்துவதற்கு இயேசு ரெடி. இயேசுக்காய் ஓடுவதற்கு நீங்க ரெடினா உங்களை ஓட வைப்பதற்கு இயேசு ரெடி. இயேசுக்காய் வாழ நீங்க ரெடினா உங்களை பிரகாசிக்க வைக்கிறதுக்கு இயேசு ரெடி. எத்தனை பேர் ரெடி கேட்பாங்க இல்லையா? சண்டே கிளாஸ்ல ஆர் யூ ரெடி? சண்டே கிளாஸ்ல ஆர் யூ ரெடி? உண்மையா? மதிய நேரத்தில் தம்பி தங்கச்சிகள்லாம் பிச்சை எடுக்கிறதுக்கு நாங்கள் போவோம். ஏற்கனவே சொன்னாலே எங்கள் குடும்பத்தில் நான் தான் அதிகமாக படிச்சிருக்கேன் 9th வரைக்குன்னு. அங்கே இருக்கிற சில பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பிச்சை எடுக்கிறதுக்கு அவங்களாம் அனுப்புவேன். ஏன்னா நான் போக மாட்டேன், ஏன்னா நான் 9th வரைக்கும் படிச்சிருக்கேன். அதனால் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவங்கள மட்டும் என்ன பண்ணுவாங்க, பிச்சை எடுத்து வர சொல்லுவேன். நான் தான் பிச்சை எடுக்கிறதுக்கு டான். என் தம்பி வந்து சூப்பராக பிச்சை எடுப்போம். முகத்தை எப்படி மாற்றணும், வயிற்றில் எப்படி கை வைக்கணுன்றது செம்மையாக தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பிச்சை எடுத்த அனுபவம். நாட்கள் ஆக நானும் பிச்சை எடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லி நானும் கற்றுக்கிட்டேன். நான் சூப்பராக பிச்சை எடுப்பேன்னா ஒவ்வொரு வீடும் கதவு தட்டி மாயம் இருக்குது. போத் புக்கில் இருக்கிற காணைக்கில் ரோட்டி தேதோன்னு ஹிந்தியில். ரம்ஜான் பக்ரீத் வந்துச்சுன்னா மசூதி வாசலில் குடும்பமாக பிச்சை எடுப்போம். ஏற்கனவே சொன்னாலே இயேசுக்கு எங்களுக்கு என்ன இல்லை, சம்மந்தமே இல்லை. அப்பாவுக்கு அடிபட்டிருக்காது, அடிப்பட்ட மாதிரி கட்டு போட்டுட்டு ரத்த வர மாதிரி நாங்களே கிரியேட் பண்ணி வண்டியில் தள்ளிட்டு போயிட்டு இந்த பக்கம் நானும் இந்த பக்கம் என் தம்பி பிச்சை கேட்போம். அந்த முஸ்லீம்கிட்ட விழாக்கிழமைனா சாய்பாபா கோயிலில் போய் பிச்சை எடுப்போம். மற்ற நாட்களில் மற்ற கோயிலில் போய் பிச்சை எடுப்போம். இயேசுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்படி பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். பரதேசியாக தான் வாழ்ந்தோம், கூடாரத்தில் தான் வாழ்ந்தோம். ஆனால் ஒன்று சொல்லுவாங்களே, ஆளும் வளரணும். சத்தமாக சொல்லுங்களேன். எனக்கு அந்த அறிவு வளர்ந்துச்சோ இல்லையோ, சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுத்த இயேசு என்ன அறியாமலே வளர ஆரம்பித்தேன். எதுக்கு எடுத்தாலும் இயேசு ஒரு கடவுள் நினச்சேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவும் ஒரு கடவுள் அல்ல, இயேசு மட்டுமே தெய்வம். எதுக்கு எடுத்தாலும் ஏசப்பா, எதுக்கு எடுத்தாலும் ஏசப்பா.
அப்படி சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா சொல்லுங்கள் பைத்தியக்காரனுங்க. குப்பை பொறுக்க ஒரு மனுஷனை மதம் மாற்றி அவருக்கு என்ன யோசு? நம்ம தானே. பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷனை மதம் மாற்றி ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஐ மீன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மதத்தை மாற்ற வரவில்லை, வாழ முடியாது, உங்களை வாழ வைக்கும். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜனங்கள்கிட்டையும் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கன்னு சும்மா லைட்டாக கெள்ளி விட்டுருங்களேன், அவங்க கண்ணில் தண்ணி பயங்கரமாக கொடு. ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. ஆமாம் தானே. மற்றவங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி நமக்கும் வருது. கிறிஸ்தவங்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் என்ன வருது? மற்றவங்களுக்கு மாதிரி பிரச்சனை நமக்கும். ஆனால் அந்த பிரச்சனையில் அவங்க துக்கத்தில் அழுது கண்ணீர் வடித்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. நீங்களும் நானும் என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு ஒருத்தர் இருக்கிறாருங்க ஒரு நம்பிக்கையில் அப்படிதான் சொல்லுவோம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் கிறிஸ்தவர்கள் கவலைப்படக்கூடாது. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாத, ஏன்னா நாளைக்கு தேவையான நாளைக்கு வர வேண்டிய காக்கா ரெடியாக இருக்குது, நான் அனுப்புறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், அதனால் கவலைப்படாத. ஏன்னா கவலைப்படாதுன்னு சொல்கிறவர் பெரியவர். ஆமேன். அவருக்கு தெரிஞ்சதால தான் நாளைக்கு உனக்கு என்ன காக்கா வேணும்னு சொல்லி ரெடியாக வச்சிட்டார். அந்த காக்கா நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தேடி வரும். ஆமேன். சில நேரத்தில் நம்ம இல்லாத இடத்துல போயிடும். காக்கா எலியா மாதிரி ஒரு சினிமாவில் ஒரு பயங்கரமான ஒரு பாடல் ஆசிரியராக வந்துடணும் அப்படின்ற கனவோட 17 வயசு வரைக்கும் டெல்லியில் குப்பை பொறுக்கிட்டு இருந்தேன். 2008 எனக்கு அந்த வேலை பிடிக்காம ரொம்ப கலிஜி ரொம்ப கேவலமான வேலைன்னு சொல்லிட்டு வேறு எதனா வேலை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்பா அம்மா டெல்லியில் தான் இருந்தாங்க. நான் மட்டும் என்ன பண்ணிட்டேன், சென்னை வந்துட்டேன். இப்போ சென்னையில் என்னோட கனவு என்னென்னா, சினிமாவில் நிறையா சினிமா கம்பெனி ட்ரை பண்ணேன். சினிமாவில் பாட்டு எழுதுனா சென்னைக்கு வரணும், சென்னையிலையும் ஸ்பெஷலாக கோடம்பாக்கம் வரணும். நமக்கு சென்னையே எங்கே இருக்குன்னு தெரியாது, அடுத்தது கோடம்பாக்கம் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவருக்காய் ஒரு மனுஷன் வைராக்கியம் பாராட்டுவார் என்று சொன்னால், அவர் இயேசுவை நன்றாய் அறிந்திருப்பார் என்று சொன்னால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு எந்த கோடம்பாக்கத்தில் சினிமாவுக்கு பாட்டு எழுதுறதுக்காக மஞ்சள் பையை தூக்கிட்டு ஊர்லேருந்து ஓடி வந்தனும். சென்னையே தெரியாது, கோடம்பாக்கமே தெரியாது. ஆனால் அதே கோடம்பாக்கத்தில் ஆண்டவர் சபையை கொடுத்து அவருக்கு பாட்டு எழுத வச்சிருக்காரு. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். யாருக்கெல்லாம் இயேசு என்ற பேர் தெரியும்? ஆராதிக்கிறதுல ஒரு பைத்தியக்காரன், விசுவாசிக்கிறதுல ஒரு பைத்தியம். ஐ மீன் யாரை பார்த்துலாம் சொல்லிக்கிறாங்க பைத்தியம்ன்ட்டு. எப்போ பார்த்தாலும் சர்ச்சுன்னு போயிட்டு இருக்குது, இது ஒரு பைத்தியம். எப்போ பார்த்தாலும் பாடினே இருக்குது, இது பைத்தியம். எப்போ பார்த்தாலும் ஜெபிச்சுனே இருக்குது, இது ஒரு பைத்தியம். யாரை பார்த்தாலும் சொல்லிக்கிறேன் தைரியமாக, என்னை பார்த்து சொல்லிக்கிறாங்கன்றவங்க தைரியமாக. ஸோ அந்த கையை உயர்த்தின அந்த கரங்களுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். நானே வெட்கப்படுத்த கர்த்தர் பைத்தியத்தை தான் தெரிந்து கொண்டார். இந்த கையை தூக்காதவங்களாம் இருக்காங்க தெரியுமா? கையை தூக்காதவங்களாம் ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா என்னை பார்த்து யாராவது பைத்தியம் சொல்லணும். ஐ மீன் டீசெண்டாக வரவங்களை வச்சு கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. சபைக்கும் யூஸ் இல்லை, கர்த்தருக்கும். இயேசுக்கு ஒரு மனுஷன் பைத்தியமாய் மாறுவான் என்று சொன்னால், ஜெபிக்கிறதுலையும் ஆராதிக்கிறதுலையும் விசுவாசத்துலையும் இயேசுவை தேடுதல எவன் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போய்ட்டு அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் ஜெபிக்கிறத ஒரு மனுஷனையும் தடுக்க முடியாது, ஏன்னா எனக்கு இயேசுனா யாருன்னு தெரியும். நான் இயேசுவை பாடுறது ஒருத்தராலையும் தடுக்க முடியாது. ஆமென். 4 மாதத்தில் கிட்டத்தட்ட 45 லட்சம் பேர் இந்த பாடலை கேட்டு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாட்சி வித்தியாசமான. இன்னைக்கு ஒரு சாட்சி கேட்டா கருவு கலைக்கலாம்னு போனவங்க இந்த பாட்டு கேட்டுருக்காங்க. இல்லை கருவு கலைக்க மாட்டேன் திரும்பி வந்துருக்காங்க. பெரிய சாட்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாட்சி. குப்பை பொறுக்கிற ஒரு மனுஷன் பாட்டு எதனா யாருக்கு போகிறான்? நம்ம தானே கிறிஸ்துவ குடும்பத்தையும் பார்க்கல. சில சாட்சி சொல்லுவாங்க, எங்கள் அம்மா வந்து நான் தூங்கும் போது என் தலைமையை கையை வச்சு ஜெபிச்சு நான் தூங்க எனக்கே தெரியாது, கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அம்மா ஜெபிச்ச ஜெபம் தான் ஊழிக்கான சில ஊழிக்கான சாட்சி சொல்லியிருக்காங்க. எல்லாம் கேட்டுருக்கீங்க. இப்போ எங்கள் அப்பா வந்து காலைல ஒரு டம்ளர் டீ கொடுக்கணும்னா 5 வசனம் மனப்பாடமாக சொன்னதான் டீயே கொடுப்பாங்க. அப்படி அவங்க ஸ்ட்ரிக்டாக இருந்ததால தான் இன்றைக்கி நான் ஊழியக்காரனாக நிற்கிறேன்னு சிலலாம் என்ன பண்ணிக்கிறாங்க, சாட்சி சொல்லிக்கிறாங்க. நான் அப்போ கேட்டு வச்சேன், எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக பேசுறதுக்கு அம்மா இல்லையே. எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ சர்ச்சுக்கு போனால் பிச்சை தான் எடுப்பேன். நம்ம ஆல்ரெடி பிச்சை தான் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். சர்ச்சுக்கு போனால் நம்ம சொந்தக்காரன் கௌரவம் என்ன ஆகுறது? உனக்கு சொத்துல எந்த பங்கும் கிடையாது, ஒரு சொத்தும் இல்லை பெருசா. என் சொத்து ஏசுதாம்மா. ஐ மீன் கொஞ்ச நாள் எங்கள் அம்மா எங்கூட பேசவே இல்லை. கௌரவ பிரச்சனை இயேசு ஏற்றுக்கிட்டான். நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசுனா கீழ் ஜாதி. ஆனால் ஒரு விதத்தில் யோசிச்சு பார்க்கும்போது கீழ் ஜாதி இல்லை, கீழே இருக்கிறவங்களை தேடி வந்து உயர்த்துவார்.
ஆமென். ஒரு வீடியோ கிளிப் மலேசியாலேருந்து, எப்படிப்பா உமக்கு நன்றி, அங்கே ஒரு சர்ச்சில் பாடிட்டு இருக்கிறாங்க. சிங்கப்பூர்லேருந்து, ஜெர்மனிலேருந்து, கனடாலேருந்து, எல்லா நாட்டிலிருந்து, எல்லா சர்ச்சிலையும் எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் இது உண்மையாக இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது யூடியூப்பில் போட்டால் அதிகபட்சமாக ஒரு 50,000 பேர் பார்ப்பாங்க, அவ்வளோதான். இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 11 பாட்டு போட்டிருக்கிறேன், அவ்வளோவா பெருசாக போல. அதிகபட்சமாக 70,000 பேர், அவ்வளோதான். அதே தாட் தான் 10ஓட 11. ஆனால் போட்டது தான் லேட்டு. இன்னைக்கு இந்த பாட்டு பாடாத திருச்சபையே இல்லை. எல்லா திருச்சபையிலையுமே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் இல்லை, ஓ நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். சொல்லுங்க வேறு ஆசை. அன்று எதையுமே மறக்க மாட்டார். ஆமென். இயேசு கை கொடுக்கறத மறக்க மாட்டார், ஜெபிக்கிறத மறக்க மாட்டார். சில நேரத்தில் அன்னைக்கு பாட்டுனா தெரியுமா, பாட்டு குப்பை பொறுக்கும்பொழுது, நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். உண்மையாக தெரியாமல் தான் பாடினேன், பாட்டுன நானே மறந்துட்டேன். இன்னைக்கு நாள்தோறும் ஓட வைக்கிறாரு. என்னைக்கு பாட்டு போட்டோம் அதிலிருந்து தொண்டெல்லாம் எனக்கு சுத்தமாக போயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் மீட்டிங். என்னைக்காவது ஒரு நாள் அவர் பாவப்பட்டு ரெஸ்ட்டு கொடுத்தாதான். மே வரைக்கும் மேக்ஸிமம் ஃபுல் ஆயிடுச்சு. ஒரு சில டேட் மட்டும்தான் இருக்குது. கிறிஸ்துவத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. ஓரமாக ஒரு சர்ச்சில் உட்காந்து கூட கர்த்தரை ஆராதிக்க எனக்கு தகுதி இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஒவ்வொரு நாள் நிற்க வைக்கிறார். ஆமென். கிட்டத்தட்ட இந்த 3-4 மாதத்தில் 100க்கும் அதிகமான சபையில் நான் இயேசு குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு எனக்கு தகுதியே இல்லை. ஆனால் இன்னொரு வார்த்தை, தம்பி இப்போ தான் ஆரம்பம். யாருக்கெல்லாம் புரியுதுல்ல? இப்போ தான் ஆரம்பம். இந்த 45 லட்சம் இப்போ தான் ஆரம்பம். சும்மா அப்படி லைட்டாக பற்ற வச்சுருக்காரு. இனிமேல் தான் அது காட்டு தீயை மாறப்போகிறது. ஒரு எழுப்புதலுக்கு என்ன பண்ண, இவங்களால மட்டும்தான் பாட்டு எழுத முடியும் அப்படின்றத ஆண்டவர் உடைச்சி, ஏன்னா பயங்கர டான்ஸ் ஆடுறாங்களா, டன்னு இவங்களால மட்டும்தான் பாட்டு எழுத முடியும் அப்படின்னு தானே பக்கம் போடுறாங்க. அதெல்லாம் ஆண்டவர் உடைச்சி குப்பை பொறுக்க ஒரு மனுஷனையும் தூக்க முடியும். எத்தனை பேருக்கு புரியுதாமே? இது ஆரம்பம் தான். இன்னும் என்ன மாதிரி நிறைய ஆர்வன்பாளாக்கள் ஒளிஞ்சிருக்கிறாங்க. கர்த்தர் சீக்கிரத்தை எல்லாரையும் வெளியே கொண்டு வந்து ஆடுறவங்களெல்லாம் ஆஃப் பண்ண போறாருன்னு நான் சொல்கிறேன். நல்லா கையை தட்டி சொல்லுங்கள்.